மார்ச் 3, 2026 நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன், பூமி, சந்திரன் இந்த 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றுது. அப்போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மேலே நிழலாக விழுது. இதனால் பூமியோட நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்குது. இந்த நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை 3 வகையாக பிரிக்கிறாங்க. முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம் அப்படின்னு 3 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய முதல் சந்திர கிரகணம் அப்படின்றது முழு நேர சந்திர கிரகணமாக கருதப்படுது. இந்த மார்ச் 3, 2026 அன்னைக்கு நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்கி முழு நிலவாக மாலை 5:10க்கு நம்ம எல்லாருக்குமே காட்சி கொடுக்குது. அதுக்கப்புறமா மாலை 5:40 முழு சந்திர கிரகணம் முடிவடையுது. இந்த முழு சந்திர கிரகணம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா கிழக்கு அடிவானத்தில் சுற்றி ரத்த நிலவுன்னு சொல்லக்கூடிய, அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலாக நம்மளுக்கு ஒரு காட்சியாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் முழு நேர சந்திர கிரகணம் அப்படின்றது உங்களுக்கு 5:40 முடிவடைஞ்சிருது. இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு இந்தியாவான அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர், பாட்னா இந்த மாதிரி இடத்துல இறுதி நிலையாக, அதாவது கடைசி நிலையான சந்திர கிரகணத்தை டார்க் ரெட்டில், அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதியில் கூட நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் கண்ணில் நீங்கள் பார்க்கலாமா அப்படின்னா சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணம் வெறும் கண்ணால் பார்க்குறது அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாகவே பார்க்குறது அப்படின்றது நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன்.